மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அட என்னங்க இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. எச்ராஜாவுக்கு உடம்பு முடியாமல் போனதுல சமீபத்தில் அதற்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். என்ன பின்னணி என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். திடீர்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் நான் போய்கிறேன் சார் எல்லாத்தையும் விட்டு நான் போய்கிறேன் அப்படின்னு 2 கையும் தூக்கிட்டாரு. ரொம்ப மன உளைச்சல பேசியிருக்காரு. எலெக்ஷனில் போட்டியிடுவனானே எனக்கு சந்தேகம் தாங்கிற மாதிரிலாம் ஒரு டோனில் பேசியிருக்காரு. திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு? இப்போதான் பொறுப்பு இல்லாமல் பொறுப்பு கொடுத்தாங்க, அதுக்குள்ள பொறுப்பு பிடிங்கிட்டாங்களா அவர் மூலமாவே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் ரெக்கை கட்டி பறக்குது. அதோட பின்னணிகளையும் பார்க்கலாம். அப்புறம் திமுக புதுசா ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க, சோசியல் இன்ஜினியரிங். இது வரைக்கும் இல்லாத விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்காக அது துரித கதியில செயல்படுத்தப்படுது. அதை பத்தியும் பேசுவோம். அப்புறம் இறுதியா பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் நடந்துச்சு, அதுல நிறைய ஊழல்லாம் இவர் பேர்ல பதிவாயிருக்கு. அதுல நிறைய பின்னணி நிறைய காரணங்கள்லாம் இருக்காங்க. அதையும் பத்தி விரிவா பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. 2 நாள் வரல, அதுக்குள்ள ஊர்ல என்னென்னமோ மாறி கிடக்கு. ஆமா டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஆமா பயங்கரமா ஆட்டிருக்காரு தலைவர். ஆமா அதுக்கு விளக்கத்தை வேற பாத்தீங்களா இல்லையா? அவர் மக்கள் கலை இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக ஆடுறாரு. ஆடலும் பாடும் நிகழ்ச்சியில தலைவரை ஈடுபட்டு இருக்காரு. அதான் சொல்லணும். நம்ம நீங்க சொன்ன மாதிரி தலைவர் வர்ற வரைக்கும் டான்ஸ் ஆடுறது ஒரு ரகம் அப்படின்னா, தலைவரே மேடையில டான்ஸ் ஆடுறது இன்னொரு ரகமா இருக்கு. எல்லாம் புதுமையா பண்றாங்கல்ல, அது மாதிரிதான். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நேற்றுக்கு விஜய் என்ன சொன்னாரு, நான் வெளியே வர மாட்டேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க ஒரு விஜய் இருக்காங்க, அவங்க தான் வெளில வருவாங்கன்னு சொன்னார்ல. இப்போ அவங்கள என்ன நினைப்பாயிருச்சு அப்படின்னா, நம்ம எல்லாம் விஜய் போல் இருக்கு, தலைவரே சொல்லிட்டாரு, ஏன்னா விஜய்டான்னு விஜய்டான்னு சொல்லிட்டு ஊர்ல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. தேர்தல் இருக்கிற சமயத்துல இப்போ தாவைக்கால் இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விருப்பமனு வாங்க போறாங்க போல போட்டி போடுறதுக்கு தேர்தலில். இப்போ எல்லாரும் விருப்பமனு கொடுப்பாங்க. அதாவது இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் விருப்பமனு வாங்குற போறாங்க போல. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனித்து தான் போட்டி போட போறோம்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. ஆனா அந்த விருப்பமனு வாங்கி கட்சிக்குள்ள வாங்கி இது பண்ணுவாங்கல்ல, தேர்தல் நடைமுறை அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் தேதி அறிவிப்பாங்கல்ல, நாமினேஷன் டேட்டு, அப்போ இவங்க சொல்லுவாங்க போல, நான்லாம் விஜய் வரமாட்டேன், நீங்க தான் வீட்டுல வந்து நாமினேஷன் வாங்கிட்டு போகணும். இல்ல எனக்கு சொன்னா எப்படி இருக்கும்? விஜயே பன்னீர் குறை சொல்லுவார் நினைக்கிறேன். எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, சிபிஐல இருந்து எல்லாருமே வீட்டுக்கு தான் வந்துட்டு போறாங்க. நானும் விஜய் தான், நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், என் வீட்டுக்கு வந்து நாமினேஷன் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த ஸ்பீச் கேட்டவொடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க, கரூர்ல 41 வீட்டுல விஜய் தானே இறந்து போனாங்க, அந்த விஜய்க்காக இந்த விஜய் என்ன பண்ணாரு? போய் பார்த்தாரா? இழப்பீடு கொடுத்தாரு. என் குடும்பங்கிறாருங்க, இழப்பீடு மட்டும் போதாதுல இது வரைக்கும் போய் பார்க்கலையே தலைவர். அதெல்லாம் பேசுனா இன்னும் கஷ்டமா தான் போகும். ஏன்னா 41 பேரும் விஜய் தான், இவர் சொல்ற மாதிரி விஜயாவோ இருக்கிறாங்க. அதுல சின்ன விஜய் இருக்காங்க, சின்ன விஜய் இருக்காங்க, குழந்தைகள் 10 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னா, அப்ப அதற்காகலாம் விஜய் என்ன பண்ணாருன்னு ஒரு கேள்வி வரும். கட்சியோட 3வது தொடக்க விழாவுக்கு நீங்க மாதிரிலாம் பண்றீங்க, டான்ஸ் ஆடும் பொழுது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் பாக்குறப்ப என்ன மனநிலையில எடுத்து பார்த்திருப்பாங்க, நம்ம அதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வெறும் டான்சர் விஜய் பெரிய டான்சருங்கிறதுக்கு பேர் எடுத்த ஒரு நபர், ஆனா அவரே டான்ஸுக்காக ட்ரோல் செய்யப்படுறது இருக்குல்ல, அதுதான் அந்த அரசியலோட வேடிக்கை. இதைத்தான் விஜய் புரிஞ்சுக்காம இருக்கிறாரோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் சினிமா விட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்றாரு, ஆனா சினிமால எதுக்கு ப்ராப்ளம் அதை தான் மறுபடியும் பண்ணிருக்கீங்க மேடையில உட்கார்ந்து. அவர் என்ன சொல்றாரு, யாரும் டான்ஸ் ஆட சொன்னவங்கள நீங்க தான் வாண்டடா ஆடுனீங்க, அது ட்ரோல் ஆயிருச்சு. நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, நான் சினிமா விட்டு வந்துட்டேன், நீங்க தான் அதுலயே வச்சு என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க ஏன் மேடையில டான்ஸ் ஆடுறீங்க? டான்ஸ் மற்ற தலைவர்கள்லாம் ஆடி இருந்தாங்க, அதையும் விஜய் ஆடுறாரு அப்படின்னா ரொம்ப சகஜமா தெரிஞ்சிருக்கும். ஆனா திடீர்னு ஒருத்தர், ஏன்னா எம்ஜிஆர் மேடையில டான்ஸ் ஆடி நம்ம பார்க்கல, அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆடி நம்ம பார்க்கல, கலைஞர் டான்ஸ் ஆடி பார்க்கல, ஸ்டாலின் அவர்கள் டான்ஸ் ஆடி நம்ம பார்க்கல. இல்ல மேடையில டான்ஸ் ஆடல, ஒரு சில இடங்கள்ல அந்த மக்களோட மக்களா இது பண்ணும்போது அதோட இன மக்கள் அந்த ஒரு இதெல்லாம் அது எல்லாமே முற்றிலும் வேறுபட்டோம்னா, அது அவங்களுடைய நடைமுறை வாழ்வியல், அதற்காக வாக்களிக்க போகும்போதோ அல்லது அதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட வாக்கு சேகரிக்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா சம்மந்தமே இல்லாம ஒரு மேடையில இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பாத்துறீங்களா? நீங்க வேற யாராவது டான்ஸ் ஆடுவாங்க, தலைவர்கள் ரசிப்பாங்க. ஆனா இவங்கள டான்ஸ் ஆடுறதுங்கிறது இன்னும் ரசிக மனப்பான்மையில இருக்காரு விஜய், இன்னும் சினிமா மனப்பான்மையில தான் இருக்காரு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. இதுல விசில் வேற எதுக்கு அடிப்பாங்க தெரியுமான்னு ஜெயக்குமார் வேற கேட்டு விஜய வறுத்து எடுத்திருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் தலைவர் வெளில வராமலே இருந்தாரு, ஏன்னா விஜய் பத்தி பேசணும் பாஜக பத்தி பேசணுங்கிறதுனால பெரிய அளவுல அட்டெண்டன்ஸ் போட மாட்டார் பிரஸ் மீட்டுக்கு. இப்போ விஜய் அட்டாக் பண்ண ஜெயக்குமார் வந்துட்டாரு. விசில் எதுக்கு திரும்ப ஊதுவாங்க? எங்கேயாச்சும் ஆபத்து இருக்குன்னா தான் விசில் ஊதுவாங்க. டைட்டானிக் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அங்க எப்ப விசில் ஊதுறாங்க பிரச்சனை அப்படிங்கிற விசில் ஊதுறாங்க அப்படின்னு இவர் ஒரு புது பொழிப்புரை அது கொடுத்துட்டு போயிட்டாரு.
ஆனா இப்ப எல்லாம் அதிமுக தவிர அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய், அப்படிதான் சொல்லணும் நம்ம. இன்னொரு பக்கம் விஜய் என்னதான் வந்து அனைத்து தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்கினாலும் இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னா, எல்லா தொகுதிகளும் போட்டி போடுவாங்க, ஆனா எல்லா தொகுதிகளையும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணுவாரே பெரிய கேள்விக்குறிதான். 10 சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்னா வச்சுட்டு பண்ணுவாரு. அதுதான் சொல்றாங்க. போனா 50 தொகுதிகளை மட்டும் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க போல. அதாவது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து அந்த பாண்டிச்சேரி கூட இல்ல, சென்னையிலிருந்து விழுப்புரம் சைடு சொல்றாங்கல்ல, அந்த நார்த் பெல்ட் இருக்குல்ல, அங்க மட்டும் தான் விஜய் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு. அந்த 50 தொகுதிகளில் தான் முழுவீச்சா பிரச்சாரம் பண்ண போறாரு. அதுல 50ல ஒரு 30 நம்ம ஜெயிச்சிடணும். அவ்வளவு கம்மியா யோசிக்கிறாங்க. அதான் 49 சொல்லுங்க, 50 சொல்லுங்க, இல்ல 30 ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப அதே மாதிரி ஃபார்முலா, அதாவது கர்நாடகால குமாரசாமி இருக்காருல்ல, அவர் இப்படிதான் காங்கிரஸ் பாஜக இந்த 2 கட்சிகளும் அசம்பிளியில பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல அவரும் இதை தான் ஜெயிச்சிருந்தார். 30 ஜெயிச்சிருந்தாரு. அதை வச்சு கிங் மேக்கர் ஆகி காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆயிட்டார். அதே மாதிரி தான் இங்க வந்து விஜய் பிளான் பண்றாரு. நம்மளும் 30ல ஜெயிச்சிட்டா போதும், ஏன்னா இந்த வாட்டி அவரோட கணிப்புல வந்து தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது, நம்ம தான் கிங் மேக்கரா வரணும். அப்புறம் கிங் மேக்கரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இறுதியில கிங் ஆயிரலாம். அதனால 30 போதும், நமக்கு 50ல ஒரு தீவிரம் பிரச்சாரம் பண்ணா போதும், 30 தொகுதிகள் கையில இருந்தாலே போதுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதன் மூலியமாக தான் வந்து அந்த குறிப்பிட்ட சில தொகுதிகளை மட்டும் விஜய் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாருன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னும் ஒரு 4 மாசத்துல தெரியும் எது தொங்க போகுது, யாரு தொங்க போறாங்க எலெக்ஷன்ல அப்படின்னு. இதுல விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுல இன்னொரு ஒரு தகவல் சொல்றேன் பாருங்க கூடுதலா. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து எலெக்ஷன்ல அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படின்னா, நேராக உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து போட்டியிடக்கூடாதுங்கிறது ஒரு ஐடியாவா இருக்கான். இப்ப அது வந்து பேசப்பட்டுட்டு வருது கட்சிக்குள்ள. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தை நேரடியா எதிர்த்து போட்டியிடும் பொழுது உதயசூரியன்ல யார் நின்னாலும் அவங்களுக்கு திமுக தலைமை மிகப்பெரிய அளவுல செலவு செய்யும், நம்மளை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்கும். அது போக ஓபிஎஸ் மாதிரி ஒரு 10 விஜயாச்சும் நம்ம கூட வந்துருவாங்க. அது வந்து விளக்கம் கொடுக்கணும், நான் அந்த விஜய் இல்ல அந்த மாதிரி சொல்லணும். விசில் மாதிரியே ரோலர்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஒரே மாதிரியான சிம்பிள், ஒரே மாதிரியான பெயர்கள், இதோட வந்து போட்டிடுவாங்க. நம்ப முடியாது, இதெல்லாம் போடுவாங்கன்னு தெரியாது, மாத்தி போட்டுருவாங்க. அதனால நம்ம வந்து விஜய் வந்து நேரடியா உதயசூரியனை தவிர்த்திடலாம். ஏன்னா விஜய் போட்டியிட இடங்களை மட்டும், ஏன்னா புசியானந்த் சொன்னாரு ஒரு தலைவர் 4-5 இடங்கள்ல தான் போட்டியிட முடியும், அதனால தலைவர் எல்லா இடத்துலயும் போட்டி போடல, இல்லைன்னா 234 போட்டிட்டு இருப்பாருன்னாரு. அதுவே முதல்ல தவறுங்கிறது. 2 தான் போட்டி போட முடியும். அது அந்த உண்மையை ஒரு வழியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க போருக்கு. இப்ப என்னன்னா தலைவர் 2 இடத்துல போட்டிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அது 2 இடமுமே உதயசூரியன் இல்லாத இடமாக இருக்கணும் அப்படிங்கறதா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். நாளைக்கு 1ல உதயசூரியன் இருக்கட்டும், 1ல ரெட்டல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட மாறலாம். ஆனா இன்றைய தேதியில இந்த பேச்சுவார்த்தை தாவகைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அது வந்து அவங்க ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்களே. நீங்க உங்களோட அரசியல் எதிரி டைரக்டா எதுக்கு தயங்குறீங்க, டைரக்டா எதிர்த்தாதானே உங்களால கட்சி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இருக்கும். இப்ப அவங்களும் தான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப நேத்து கூட தான் அவர் பேசினாரு, எங்கேயாச்சும் பாஜக பத்தி பேசினாரா? இல்ல பட்ஜெட் பத்தி எதுவும் பட்ஜெட் அது கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்குது. தமிழக மக்களுக்கு ஒன்னும் அநீதி இழைச்சிட்டாங்க அதெல்லாம் பேசல. தேவையில்லாம் முதல்ல ஒரு தூக்கத்துக்கு போய் எழுப்பி விட்டார். முதல்வர் வந்து விசிலுக்கு தான் போடுவாருன்னு, அது நான் வரவேற்கிறேன். அது மாதிரி பிரதமர் சொல்லி இருந்தாருன்னா வச்சுங்களேன், தளபதி மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது, துணிச்சலா இருக்கிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல விஜய் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு, பாஜக எதிராக பேசாம இருக்கிறதுக்கு கூடுதலா இது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ராங்கால கூட வந்திருக்கு. என்னன்னா சிபிஐ வந்து அடுத்த ரவுண்டுக்கு விஜய் கூப்பிட தயாராயிடுச்சு. மீண்டும் ஒரு விசாரணைக்கு விஜய் தயாராக கூட விசாரணை வருது சுப்ரீம் கோர்ட்ல. பட் பேசுற டைம்ல பெருசா அப்டேட் எதுவும் இல்ல. மேபி ஈவினிங் தான் வரலாம்னு நினைக்கிறேன். அது இடைக்கால விவரங்கள் தான் தாக்கல் பண்ண போறாங்க. இடைக்கால விசாரணை அறிக்கை தான் தாக்கல், ஒரு சின்ன ரிப்போர்ட் தான். ஆமா. ஆனா எதன் அடிப்படையில மறுபடியும் விஜய்க்கு அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சிபிஐ முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி விசாரிச்சாங்க இல்லையா விஜய் கிட்ட, ஒரு 2 நாள் வச்சு விசாரிச்சாங்க. அது மாதிரி விஜய் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கரூர்ல இருந்து டெல்லியில இருந்து பல மாதிரி விசாரிச்சுட்டாங்க. இப்போ விஜய் சொன்ன சில விஷயங்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் சொன்ன சில விஷயங்களும் முன்னுக்கு பின் முரணா இல்ல, டோட்டலாவே முரணா இருக்குதான். அப்படி ஒரு 15 to 20 வரைக்கும் எடுத்திருக்காங்களாம். அதன் அடிப்படையில மீண்டும் ஒரு விசாரணையை போட்டா என்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுல மேலிடம் லைட்டா கண்ணசிச்சா போது அமித்ஷா உடனடியாக களமிறக்கப்படுவார்கள், விஜய் டெல்லிக்கு அழைக்கப்படுவார் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் தகவலா இருக்கு. இதுவும் ஒரு நெருக்கடி காரணமா தான் விஜய் தொடவே மாட்டேங்கிறாரு. என்னதான் அரசியல் எதிரி கொள்கை எதிரினாலும் நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்டும் அட்டாக் பண்றது காரணமும் இதுதான் அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் விரும்பலாங்க பிஜேபி அட்டாக் பண்ணுங்கன்னு, அதான் நாங்க பண்ணிட முடியுமா? அது என்ன பண்ண முடியுமோ அதான் தலைமை பண்ணுது அப்படிங்கிறாரு. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் வந்து ஒன்னும் இல்ல, நார்மலா போல இன்னும் வந்து சலசலப்பு தான் போயிட்டு இருக்கு. பிளாஷ் ஆயிடுச்சு மைண்ட்ல. எல்லாரும் விஜய்ங்கிறாருல, கட்சியோட பொதுச் செயலாளர் பின்னாடி தானே ஓடி போக வேண்டியதா கார்ல. ஒரு விஜய் இன்னொரு விஜய் ஃபாலோ பண்ணிட்டு ஓடலாமா? என்னங்க அது அநியாயமா இருக்கு. அதெல்லாம் அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. பாசிட்டிவா எடுத்துக்கணும். விஜய்க்கு விஜய் தான் பாதுகாவலர், அது மாதிரி தான். ஆமா, பி பாசிட்டிவ் கடைசியா பேசி முடிப்பாரு, அந்த மாதிரி இருக்க வேண்டியது. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நீங்களும் விஜய் தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரி வரைக்கும் போயிருக்கு.
இன்னைக்கு புதுச்சேரியில தேர்தல் வரப்போகுது இல்லையா, அங்கேயும் வந்து டேர்ம் சரியால போல் இருக்கு. அங்கேயும் அந்த கூட்டணிக்குள்ள பெரிய ஒரு சலசலப்பு என்பது வந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அது என்ன நோயான்னு தெரியல, அங்க பரவிருச்சு அப்படியே அந்த ஒரு சலசலப்பு என்பது அங்கேயும் வந்திருக்கு. அதனால புதுச்சேரி தேர்தலையும் இப்ப திமுக கவனம் செலுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அங்கேயும் ஆட்சியில் இல்ல, இப்ப மீண்டும் அங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அங்க கூட்டணி வச்சாகணும். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் மீண்டும் அங்க வந்து இது பண்ணி ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் திமுக கூட்டணி போயிட்டு இருக்கு. அதுவுமே கிரீஷ் ஓடங்கர் வந்திருக்காரு. பிப்ரவரி 5 வேணுகோபால் வர சொல்றாங்க. அதெல்லாம் பேச்சுவார்த்தை எப்படி எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் திமுகவோட கவனம் வந்து புதுச்சேரி பக்கம் போகும். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை முடிப்போம், தமிழ்நாட்டில் பேசி முடிச்சிட்டானா திமுக இதுல இருந்து டீமே போடல பேச்சுவார்த்தை குழு. அதான் காங்கிரஸ்க்கு ஒரு இதுவா இருக்கு. முதல்வர் சொல்லியிருக்காரு, இப்ப பேச்சுவார்த்தை குழு நாங்க விரைவில் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் கூட்டணிக்காக. அதே நேரம் இதுல நீங்க காங்கிரஸ் எப்படி திமுக டீல் பண்ணுது அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல வந்து ஒரு கிளர்ச்சி குழு எல்லாம் உருவானாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்டாங்க. அப்பவும் திமுக தலைமை சைலண்டா தான் இருந்துச்சு. அதற்கடுத்து கிறிஸ் டோடங்கர் போன்றவர் வந்து பால் வந்து அவங்க கோர்ட்ல தான் இருக்கு, அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னாரு. அப்பயும் திமுக தலைமை சைலண்டா தான் இருந்துச்சு. மறுபடியும் வந்து விசுவப்படுத்த ஒரு ஆட்டம் ஆடினாங்க லோக்கல்ல எல்லாரும். அப்பயும் திமுக தலைமை சைலண்டா தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், அப்புறம் எம்பி ஜோதிமணி போன்றவர்கள் சில குரல்களை கொடுத்தாங்க. அப்பவும் திமுக தலைமை சைலண்டா தான் இருந்துச்சு. இப்போ ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு, இதற்கு அப்புறமும் திமுக தலைமை சைலண்டா தான் இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஆட்சியில் பங்கு தர முடியாது, அதிகாரத்தில் பங்கு அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது, அதிக சீட்டுங்கிறது தேவையில்லை, இப்ப கொடுத்தோம்னா கூட்டணி பலவீனப்பட்டுரும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் அங்க பண்ணிட்டு இங்க திமுக தலைமை சைலண்டா இருக்கு. என்னன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னுடைய முடிவு அப்படிங்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நிச்சயமா கிடையாது, கூட்டணியில அந்த ஒரு பேச்சுக்கே கிடையாது. கேஸ்னா கேட்டா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அந்த ஒரு நெருக்கடி இருக்கு. அதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிறது தான் முடிவு. ஏன்னா உங்களுக்கு எங்களை விட்டா அகில இந்திய அளவுல பெரிய கூட்டாளிங்கிறது யாரும் கிடையாது. ஆனா அதையெல்லாம் வெறுமனே பேசாம சைலண்டா திமுக தலைமை மிகப்பெரிய ஒரு வேலையில ஈடுபடுது அப்படிங்கிறாங்க. இதை பத்தின நல்ல விவரம் அறிஞ்ச நபர்கள்லாம். ஆமா, இப்ப வந்து அப்படியே இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து வச்சுக்கோங்க. என்டிஏ கூட்டணி ஏதோ ஒரு வகையில ஃபார்ம் ஆகி வந்தாங்க, மேடையெல்லாம் போட்டு மோடியே வந்து ஒற்றுமையா வந்துட்டோன்ற மாதிரி பல தகவல்களை சொன்னாருங்க இல்லையா. இன்னைக்கு என்னன்னா ஒரு 2 முக்கியமான சர்க்கிள்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு. முதல்லயே தினகரன் சொல்லிட்டார், எப்ப நான் போட்டி போட மாட்டேன், என்னோட கட்சியில சேர்ந்து 4-5 பேர் மினிஸ்டர் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு ஆசைப்படுறாரு, சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஆசைப்படுறாரு. அதனால போட்டி போட மாட்டாருன்னா அவர் கட்சியில இருக்கிறவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு. இவருக்காக அவருக்கு என்ன நம்புறாரு அப்படின்னா, நான் போட்டி போட்டால் ஜெயிச்சிருவேன், இருந்தாலும் எனக்கு இந்த வாட்டி டெல்லிக்கு தான் நான் போகணும், அதனால போட்டி போடல, மத்தியில் அமைச்சராக போறேன். ஆமா, அதனாலதான் வந்து விலகிட்டார். அது வந்து முதல்ல ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த டெல்டா பகுதியை தினகரன் ஒரு முக்கியமான முகம் பார்க்கப்பட்ட சமயத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணா பாஜக கூட்டணிக்கு அவர் போட்டியிட்டா கூட பாஜக கூட்டணிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றப்பட்ட சமயத்தில் அவர் விலகிட்டார். இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் IPS அதிகாரி அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நானும் வரைக்கிறேன், நானும் வந்து இப்போ பொறுப்பு கொடுத்தாங்கல்ல சில பேருக்கு பாஜக தலைவர்களுக்கு, ஆளுக்கு 6 தொகுதி ஒதுக்கி கொடுத்தாங்கல்ல, அதுல இவனு ஒருத்தர் 5 தொகுதி, இவரு தான் கொஞ்சம் அதிக தொகுதி 6 தொகுதி கொடுத்திருக்காங்க. இவரு ஒருத்தர். அதுல இப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து நான் கூட இருக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு, அதனால வந்து அந்த பொறுப்பை நான் வந்து அதுல இருந்து விலகிடுறேன். 2வது இந்த நிலையின் காரணமாக நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடணும்னு கூட தெரியாது எனக்கு, அது வந்து நேரமோ காலமோ தான் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்டிஏ கூட்டணிக்குள்ள இன்னும் பெரிய தலைவலியா வந்திருக்கு. ஏன்னா தினகரனும் விலகிட்டாரு, நீங்களும் போட்டி போட மாட்டீங்க அப்படின்னா அப்ப என்டிஏ கூட்டணிக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு திமுகவுக்கு சாதகமா போயிருமே அப்படின்ற ஒரு குரல்களும் கூட்டணியில் எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுல நம்ம கொஞ்சம் டீப்பா டைவ் பண்ணி பார்த்தா சில விஷயங்கள்லாம் புலப்படுது அழகு. என்ன அப்படின்னா, இப்போ முன்னாள் மாநில தலைவர் வேணாம் நான் போறேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் பொறுப்பு தருவாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தார். அதுவும் தேசிய அளவுல பொறுப்பு தருவாங்க, ஏதோ ராஜ்யசபால நிக்க போறாரு, அங்கிருந்து எல்முருகன் மாதிரி அமைச்சராக போறாருன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்ல தேசிய தலைவராக்கப்பட போறாரு அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா வேற ஒரு நபரை கொண்டாந்து வச்சிட்டாங்க. அல்லது தேசிய செயற்குழு பொதுக்குழு, இப்போ அதுல ஒரு குழுல இருக்காரு, ஆனாலும் பெரிதும் மதிக்கப்படுகிற பல முக்கியமான விஷயங்களை சேர்த்துப்பாங்க அவருன்னு பார்த்தாங்க. அதற்கும் அவர்களுக்கு கதவுகள் சாத்தப்பட்டுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இப்ப பிரதமரோ அல்லது அமித்ஷாவோ அவர்கிட்ட காட்டுற நெருக்கங்கிறது குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம். அதற்கெல்லாம் முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடி பழனிசாமி தான். நான் வந்து அவரை எதிர்த்துக்கிட்டு நான் எதுக்காக இங்க உள்ள வந்தேன், பாஜகவை வளர்க்கணும், மாநில பாஜகவுக்கு தனியா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் வேலை செஞ்சேன். அது களத்துல எடுபடவும் செஞ்சுச்சு. ஆனா இதுல உள்ள இருக்கக்கூடிய சக்திகள் செயல்பட்டு என்ன செயல்பட விடாம தடுத்துட்டாங்க. அது தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டுடுச்சுன்னு அவருக்கு ஒரு வருத்தம். அதற்கடுத்து இவர் இல்லாமலே கூட்டணி அமைச்சாங்க. இவர் ஒன்னும் முன்னாள் மாநிலத்தோட தேவையில்லை, எடப்பாடி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கூட்டணி அமைச்சாங்க. கூட அவரு சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. அது அதோட பெரிய ரணமா ஒரு மனசுல இருந்துச்சு. என்னடா அது என்ன பண்ணாலும் கேட்டு போடுறாங்களேன்னு வேதனையில இருந்தவர் மறுபடியும் அவமானங்களை சந்திக்கும் பொழுது
பொழுது நயினார் வந்தாரு. நயினார் வந்து ஒரு எதுலையுமே பயன்படுத்தாம இருந்தாரு. இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அப்போ இவரது ஆதரவாளர்கள், அதாவது முன்னாள் மன்றத்தில் ஆதரவாளர்கள் யாருக்குமே உரிய அங்கீகாரத்தை நயினார் தரல அப்படிங்கறது அவங்களுடைய ஆதங்கமா இருக்கு, கோபமா இருக்கு. அப்போ அவங்களை எப்படி இவர் சைலண்ட் பண்றாரோ அதே மாதிரி இவரும் அவங்களை சைலண்ட் பண்ணாருங்கிறது நயினார் தரப்பினுடைய வாதமா இருக்கு. இப்படி பல கட்டத்திலேயே வந்து செக் பாயிண்ட் வைக்க நான் இல்லாம இருந்தா நீங்க எப்படி தேர்தல் வெல்லுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மீது ஆரம்பித்த கோவங்கிறது அமித்ஷா வரைக்கும் நயினார் வரைக்கும் மாறிடுச்சுங்கிறாங்க. அதனால உள்ளிருந்து நம்ம வந்து எது பண்ணாலும் அரசியல்ன்றவாங்க, நம்ம ஒதுங்கி நிற்போம் அப்படிங்கிறாரு. இப்போ அரசியல் தான் பண்ண போறாரு. ஆனா அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு தெரியுமா, எனக்கு ஒண்ணு இந்த அரசியலே தேவையில்ல, மோடி அமித்ஷாஜியோட பொலிட்டிக்கலை பார்த்தா உள்ள வந்தேன் ஒழிஞ்சு மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய தேவை கிடையாது, நான் ஊருக்கு போனேன்னா ஆடு மாடு மேய்ப்பேன் அல்லது இட்லி சாப்பிட்டு அப்பாவோட இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுருந்தார். தனி கட்சி தொடங்குறதுக்கான திட்டங்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே வெவ்வேறு பேர்கள், இப்ப ரஜினிகாந்த் சந்திச்சாரு அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிட்டாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து பேசப்பட்ட நேரத்தில் இப்ப சின்னதா ஒரு திரிய கொளுத்தி போட்டிருக்காரு, நான் வந்து இந்த பொறுப்புல இருந்து மட்டும் தற்காலிகமாக விலகிறேன் அப்படின்னு. அது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு விலகுங்க, ஆனா சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா அந்த பகுதிகளில் ஏற்கனவே போட்டி போட்டவங்க தானே. நீங்க போட்டி போட்டு நான் ஜெயிச்சேன்னா அது நயினாருக்கா வெற்றியா மாறாதா? நான் இருந்தப்ப யாரும் ஜெயிச்சிங்களா? எனக்காக ஜெயிச்சு கொடுத்தீங்களா? ஒரு 4 பேர் ஜெயிச்சாங்க, அதுல என்ன தோக்கடிச்சிட்டீங்க நீங்க கோயம்புத்தூர்ல. அப்போ நயினாருக்கு எதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஆதங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இப்போ முன்னாள் மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலுமே ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. அவர் எது வந்து நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நீங்களே பாருங்களேன். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்த்ததுல தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவருக்கு பங்கு இருக்கலாம். தாமரை வென்றே தீரும்ங்கிற டயலாக் அவங்க. இதுல முன்னாள் மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சியை வைப்ரண்டா வச்சிருந்தார். சரியோ தவறோ டெய்லியும் பேசு பொருள் அவர் தான் இருப்பார் மீடியால. டெய்லியும் 2 பேட்டி கொடுப்பாரு, மீடியாக்காரங்கள்ட்ட சண்டை வளர்ப்பாரு. அது பல சர்ச்சைகளா மாறினாலும் பரவாயில்ல, அது சர்ச்சையா மாறினாலும் சரி லைம்லைட்லயே வச்சிருப்பாரு. கட்சி லைம்லைட்லயே இருக்கும். அதிக பேசு பொருள் ஆனதுங்கிறது இவருடைய பீரியட்ல தான் கட்சி பேசு பொருள் ஆனிச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் பண்ணி எனக்கு கட்சியும் உரிய அங்கீகாரம் தரல, கூட இருக்கிற நிர்வாகிகளும் என்ன புறக்கணிக்கிறாங்க, என்னாலே ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இந்த தற்காலிக ஓய்வு அப்படிங்கிறது. இப்ப எதுக்கு பாஸ் விட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, தற்காலிக ஏன் சொல்லியிருக்காருன்னா, என்ன வந்து சமாதானப்படுத்துங்க, நான் வந்துடுறேன், எனக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க தேர்தல் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் தேர்தலை போட்டி போடாம இருக்க மாட்டார், அவரு நிச்சயமா தேர்தலை போட்டி போடுவாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படின்னா நிச்சயமா வந்து போட்டி போட்டுருவாரு. அதெல்லாம் வந்து பாஜகக்குள்ள இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதனால நிச்சயமா தேர்தல் இருக்கிற சமயத்துல அவர் விருப்பப்படுற மாதிரி கோயம்புத்தூர்லயோ இல்ல அரவக்குறிச்சிலோ மீண்டும் போட்டி போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த நம்பிக்கை பாஜக இருக்கு. இல்ல கோயம்புத்தூர் சிங்கானல்லூர் தான் அவரோட தொகுதியா இருக்கு, அங்கதான் போட்டிடுவாருங்கிறது நம்ம போன சென்சேஷன்லயே பேசியிருந்தோம். ஆமா, ஆனா அத எஸ்பி வேலுமணிக்கு அகைன்ஸ்டா வருவாரோன்றவரை பேசியிருந்தோம். ஆமா, அது வந்து கூட்டணிக்குள்ள எப்படி முடிய போகுது? எஸ்பி வேலுமணிக்கு பிராடரா சொல்றீங்க கோயம்புத்தூர். ஆமா, அதனால இதுல எஸ்பி வேலுமணி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அப்ப அவர் நம்ம இன்ட்ரோல பேசியிருந்த மாதிரி போன எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல ரொம்ப பரபரப்பாக செயல்பட்ட ஒரு அமைச்சர்ல ஒருத்தர். அதுக்கு வந்து எடப்பாடிக்கு எதிராக அரசியல் செய்கிறார், எடப்பாடி அந்த கட்சியை உடைச்சிட்டு போறதுக்கான வேலைகள் எல்லாம் பாக்குறாருன்னு விமர்சனங்கள் இன்றளவும் இருந்தாலும் அவரு எடப்பாடி கூட தான் இப்ப இருக்கிறார். நம்ம பார்க்கிற விதத்துல சொல்றோம், எடப்பாடி கூட தான் இருக்காரு. பின்னணியில சில வேலைகள்லாம் நடக்குது. இவர் ஆர்எஸ்எஸ் கூட நெருக்கமா இருந்தாருக்கான அதுக்கான ஆர்எஸ்எஸ் தலைவரே சந்திச்சுலாம் பேசியிருந்தாரு. அது காரணங்கள் சொன்னாலும் அது நம்ப தகுந்ததா இல்லைன்னு வச்சுங்களேன். அப்போ இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒரு திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட திருச்சி, மதுரை, சென்னை, கோவை அப்படின்னு கிட்டத்தட்ட 10 மாநகராட்சிகள்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல பல கோடிக்கு பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதற்கு அப்போதைக்கு அமைச்சரா இருந்த எஸ்பி வேலுமணி தான் காரணம் அப்படின்னு திமுக எப்பவோ அதை கண்டுபிடிச்சு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் தலைமையில ஒரு குழு அமைச்சு அறிக்கையெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா என்ன காரணம்னே தெரியல, திமுக அது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுதான் என்னன்னு புரியாத மர்மமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக ஆக்ஷனே எடுக்கல, முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுக்கலங்கிறது விமர்சனம் இருக்கு. அதுவும் வந்து சொல்லுவாங்க, ஒரு அமைச்சர்களுக்கு மேல விசாரணை பண்றதுக்கு ஆளுநர் மாளிகை உரிய அனுமதி தர மாட்டேங்குது அப்படிங்கிற இதையும் நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் மீது இவ்வளவு பெரிய புகார் இருக்கு, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்த ரிப்போர்ட் சிலர் வந்து பாஜக தலைமைக்கே கொடுத்துட்டாங்க. அவங்க சும்மாவே ஆடுவாங்க. இந்த ஊழல் சலங்கை எல்லாம் கட்டி விட்டு எப்படி ஆடுவாங்க. மோடி வேறு வந்துட்டு ஊழலே இல்லாத எங்களுடைய என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு போயிட்டாரு. அது வந்து இவர் சம்பவம் வெளியில வந்தா பிரச்சனையாகுன்னு பார்ப்பாங்களா, அல்லது இவரை வச்சு எடப்பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு ஊழல் வழக்க கையில் எடுப்பாங்களாங்கிறத எதிர்பார்ப்பா இருக்கு. ரெண்டுமே நடக்கும். நடக்கும். மறைமுகமா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வெளிப்படையா மிரட்டும் வாய்ப்பு இருக்கு. எஸ்பி வேலுமணி வச்சு இந்த ஒரு வழக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவே வச்சு அவருக்கு வந்து டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய பயமா இருக்கும். இப்ப எலெக்ஷன் வருது, இப்போ
பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னா கூட கூட்டணியில் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பாஜக கையில ஒரு முறை சிக்கிட்டா அது அன்புமணி கதி தான், டிடிவி தினகரன் கதி தான்ங்கிறது பாஜகவை கவனிக்கிறவங்களுக்கு தெரிகிறப்ப பாஜக கூட உறவாடி கொண்டு இருக்கிற எஸ்பி வேலுமணிக்கு தெரியாதா என்ன? அந்த சிக்கல்ல இப்போ தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா திமுக ஏன் ஆக்ஷன் எடுக்கலங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. அது மாதிரி திமுகன்னு சொல்றப்ப திமுகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கிறது இப்போ பெரிய அளவுல திமுக சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளால முன்னெடுக்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக பண்றது மாதிரி இவங்களும் பண்றாங்க. பாஜக சொல்லிட்டு இருக்கு தோழி திட்டம், தோழி ஹாஸ்டல் கொண்டு வந்தா அது எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. எது வந்தாலும் மத்திய அரசோட ஸ்டிக்கரை மாத்தி குத்திக்கிறாங்க அவங்க அப்படிங்கறது. ஆனா அதுதான் இப்ப பெரிய இஷ்யூவா மாதிரி இருக்குன்னா திமுக வந்து பாஜக ஸ்டைல்ல கொண்டு போறாங்களா, பாஜக பண்ற மாதிரியே திமுக வந்து தமிழ்நாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்றது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தையும் இன்க்ளூசிவா கொண்டு வரதா நம்ம அடிப்படையா தெரியும். ஆனா திமுக மீது என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு இது வைக்கிறாங்க. அந்த சமுதாய மக்களை கவர் பண்ற மாதிரி பாஜக அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த சமுதாயத்துக்கு சங்கம் இருக்கும், அந்த சங்கத்தோட ஆதரவு மூலியமா அங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதான் திமுக கையில் எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி விமர்சனம் எழுதிருக்கு. இல்ல இது ஆண்டாண்டு காலமா திமுக மீது வைக்கப்படுற விமர்சனம் தான். ஆனா இந்த விமர்சனம் திமுக மீது மட்டுமல்ல, நேற்று கட்சி தொடங்கி ஒரு கட்சி இதைத்தான் செயல்படுத்தி ஆகணும். களத்தில் அதுதான் நிலைமையா இருக்கு. இப்ப அதிமுக அதுதானே பண்ணுது, இப்ப அதிமுக தான் பண்ணது, நாளைக்கு விஜயும் அதான் பண்ண போறாரு. அந்த தொகுதியில யாரு பெரும்பான்மையான வாக்குகளை கவரக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் பொருந்திருக்கிற ஒரு நபர் இருக்கிறாரோ அவருக்கு தான் சீட்டு கொடுக்க எந்த கட்சியா இருந்தாலும் முன்னாடி வரும். அதன் அடிப்படையில தான் திமுக அது மாதிரி பண்ணிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த முறை திமுக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அது திமுக முன்னாடி பண்ணிருக்காங்க. ஆனா பண்ணி முடிச்சு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை பெருசா கொண்டாட மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமான திட்டமா மாத்திடுவாங்க. ஆனா இங்க பாஜக அப்படி பண்ணாது இல்லையா. பாஜக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பந்தம் மட்டும் பெருசா பண்ணுவாங்க. ஆனா திமுக அரசியல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா மாத்தினால அது பெருசா தெரியறது இல்ல. ஆனா இப்ப வந்து பாஜக பண்றது மாதிரியே பண்றதுதான் பெரிய விமர்சனம். இது வந்து அழகு வெற்றி தானே, ஒரே நோக்கம் அவங்களுக்கு ஜெயிக்கணும். அது எந்த எல்லா திட்டங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் கையில் எடுக்க தான் செய்யும். அது திமுக விதிவிலக்கு இல்ல, பாஜக விதிவிலக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா பாஜக பெரிய வெற்றி பெற்றுட்டே போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு அனாலிசிஸா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில உங்க கூட தான் இருக்காரு காங்கிரஸ் தோல்விதான் காரணம் பாஜகவுக்கு. அனலைஸ் பண்றீங்க, நாங்களே சொல்லிடுவோமே காங்கிரஸ் தான் காரணம். அதுல வேற காரணமும் இருக்குல்ல. இப்ப மாநில தேர்தல்கள் எப்படி பாஜக வெற்றி பெற முடியுது அப்படின்னா, ஏன்னா நீங்க சத்தீஸ்கர்ல இருந்து பல தேர்தல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஹரியானா பஞ்சாப் தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜாதியை சார்ந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதையோ அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ பாஜக அரசியல் இல்லாம இருந்திருக்கு. அதை அவங்க அரசியல் படுத்தல. அவங்களோட மெயினான அரசியல் என்னவா இருந்திருக்குன்னா செதறி கிடக்கிற கூட்டங்கள் இருக்குல்ல, செதறி கிடக்கிற சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகங்கள், இவங்களெல்லாம் ஒண்ணு திரட்டி பெரிய அளவுல கொண்டு வந்து இவங்க இல்லைனாலும் எங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவங்களை வச்சு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை தான் இப்ப திமுக கையில் எடுக்குதுங்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் ஜிடி நாயுடு பாலமா இருக்கலாம், பெரும்படுகு முத்தரையருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ராங் கால்ல சொல்லப்பட்டிருக்கு, நக்கீரன் ராங் கால்ல. சோ இதனுடைய பின்னணியில இப்படியும் கணக்குகள் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் திமுகலே வச்சிருக்கு. பல பிரதிநிதிகள் கட்சியிலையும் இதுலயும் அரசுலையும் அமைச்சராகவும் முக்கியமான பொறுப்புலையும் இருக்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல திமுக இப்ப பாஜகவை பீட் பண்ணிடுமோ அப்படிங்கிறதுலாம் பேசப்பட்டு வருது. இப்ப அதே மாதிரி பாஜக சைட்ல பேசும்போது பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக கூட்டின ஒரு மிக முக்கியமான கூட்டத்துல தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரஷர் ஆயிருக்கு, அவர் வந்து பெருசா பேசவில்லைன்ற மாதிரி ஒரு தகவல் நிலவிட்டு இருக்கு. அந்த பிரஷர்னால தான் வந்து அந்த பிரஷரோடு தான் என்டிடிவி சமிட்டுக்கு போறாரு. அங்கதான் வந்து அவருக்கு அந்த நிலைமை ஏற்படுது. இப்போ எப்படி இன்னொரு குழுவில் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பு குழுவில இருந்து இவர் விலகினாரோ அது மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்படிங்கிறது பாஜகனுடைய ஒரு சமீபத்தின செயல்பாடா இருக்கு. அந்த செயல்பாட்டில் முக்கியமான நபர் ஹெச் ராஜா, அது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் எல்லாரும் இருக்காங்க. இப்போ அன்னைக்கு என்னைக்கு மயங்கி விழுந்தாரோ அன்னைக்கு 12 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்குமே இந்த ஒரு குழு அறிக்கை இது சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து ஹெச் ராஜாவுக்கு பேச வாய்ப்பே தரல அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சுத்தமா அவரை பேசவே விடல, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு சாப்பிட்டுருக்கக்கூடிய நபர் 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டாரு. அதுவே ஒரு ப்ரெஷர். 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டுருக்காரு. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த தனியார் ஊடகம் நடத்துகிற நிகழ்ச்சியில் போய் பேசுகிறப்ப இன்னும் ப்ரெஷர் ஆகி இன்னும் பதட்டமாகி அது மைண்டில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதுக்கு பாஜக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தரப்பில் சொன்னாலும் அது நிகழ்ச்சி, அது கட்சியினுடைய நிகழ்ச்சி, இது வேண்டும்னே பண்ணல இல்லையா, யதார்த்தமா நடந்ததுல இவர் வந்து இப்படி இவர் ஈல்ட் ஆயிட்டாரு. பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலை இப்படி அமைஞ்சிச்சு அவருக்கு. ஆனா கட்சி ரீதியா அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் தரல, முக்கியத்துவம் தரல அப்படிங்கிறது இதுல இன்னொரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. இப்ப நம்ம வீடியோவோட இறுதி பகுதி இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு வினோத செய்தி என்ன அப்படின்னா,
மலைனா என்ன? பேசுனது ஃபுல்லா அவர் பத்தி தான் பேசிட்டு மறுபடியும் மலை. இது வேற மலை. ஓ, இது வேற மலை. அதாவது சிகரம், மவுண்ட் எவரெஸ்ட், இந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எவ்வளவு உயரமான சிகரம் உலகத்திலேயே. அதாவது அவ்வளோ பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ மலைகளை பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட அந்த அளவுக்கு மலை பிரதேசங்கள் நிறைய இருக்கு. ஆனா இங்க ஆஸ்திரேலியால என்ன அப்படின்னா மவுண்ட் பால்ட்ரி அப்படின்ற ஒரு மலை இருக்கு. பால்ட்ரி. அந்த மலை வந்து இப்போ உலகம் முழுக்கவே பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. அவ்வளோ வைரலா போகுது. ஏன் அப்படின்னா அந்த மலை வந்து மேல பார்க்க வேண்டியதில்லை, கீழே பார்க்கணும். ஏன்னா இருக்கிறது 7 சென்டிமீட்டர் தான். என்ன ஒரு கல்லை கொண்டு போய் மலைன்றீங்க அப்படிதான் கேட்க தோணுது. ஆனா அது கொஞ்சம் மலை மாதிரி அந்த ஷேப்ல இருக்கு போல. ஆனா இருக்கிறது 7 சென்டிமீட்டர் தான். அதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய மலை அப்படின்றாங்க. 7 சென்டிமீட்டர்னா பாத்துங்க, 30 ஸ்கேல். அது உலகத்துல நீங்க எங்கேயோ போறீங்க, அது கிண்டி பக்கத்துல இருக்குல்ல, அதான் நீங்க சொல்லி லிட்டில் மவுண்ட் தானே சொல்றீங்க. சிறிய மலை அதானே, அது சின்ன மலை, அது வேற. ஓகே. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மவுண்ட் பால்ட்ரி வெறும் 7 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருக்கு. அது அந்த சிகரம் மாதிரி இருக்கிறதுனால இதை மவுண்ட் வச்சுட்டாங்க போல் இருக்கு. இது அந்த பேருங்காண்டியே வந்து உலகம் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ பூன்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாங்கிற மாதிரி. ஆனா அது பூவை பார்த்து சொல்லணும், கல்லை பார்த்து சொல்லக்கூடாது. கல்லை பார்த்து மலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு வினோதமான செய்தியா தான் இருக்குது. பேசலாம் அழகு. மீண்டும் பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.